நன்மையானவைகளை தருகிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஈஸ்வரன் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரமபிதா பரலோகத்தில் இருக்க நம்முடைய தகப்பன் நமக்கு நன்மையானவைகளை தருவது நிச்சயமாம். எப்படி என்று சொல்லும்போது முந்தின வசனங்கள் சொல்கிறது, உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே அப்பம் கேட்டால் அதற்கு பதிலாக கல்லை எடுத்து சாப்பிடுவதற்கு கொடுக்க மாட்டீர்கள். மீன் இன்னைக்கு வைத்துக் கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டா அதற்கு பதிலாக பாம்பை எடுத்து கொடுக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் சாப்பிட வேண்டும். நான் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் அதிகமா படிக்கவில்லை, ஆனாலும் என் பிள்ளைகள் அதிகமாய் படிக்க வேண்டும், அதிகமாய் உயர வேண்டும், நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தகப்பனுடைய தாயினுடைய விருப்பம், ஏக்கம். அதற்காகத்தான் இரவும் பகலும் பாடுபடுகிறார்கள். அதைத்தான் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், பொல்லாதவர்களாக நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு நல்ல காரியங்களை செய்ய விரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் நம்முடைய தகப்பன் ஒரு அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அனாதைகள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, யாருமே இல்லை என்று சொல்லி அநேகரும் சொல்வது உண்டு. நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர். அவரிடத்தில் உரிமையோடு கேட்டால் நன்மைகளை கொடுப்பது நிச்சயம் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள். அதனால்தான் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அவரை நோக்கி கூப்பிடும்படியாக சொல்லுகிறார். செய்யும் பொழுது அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு தகப்பன் குறிப்பிட்ட ஒரு தேசத்திற்கு பயணம் புறப்பட்டு போகிறார். அலுவலக ரீதியாய் போனவுடனே அவருக்கு ஒரு சிறு குட்டி குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை வீட்டுல பேசிட்டு இருக்குது. எங்க அப்பா ஃபாரின் போயிருக்கிறாங்க, வரும்போது எனக்கு ஒரு நல்ல டாக்கிங் டாய், அதாவது பேசுகிற ஒரு பொம்மையை வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. அப்பா கிட்ட நேரடியாக சொல்லல, போன்லயும் சொல்லல. அப்போ இந்த அப்பாவுக்கு இந்த செய்தி வருகிறது. குட்டி பிள்ளையுடைய அம்மா பேசும்போது, அப்பா இந்த மாதிரி பாப்பா சொல்லிட்டு இருக்காங்க போது இவருக்கு ஒரு வாஞ்சை, நம்முடைய பிள்ளை விரும்புறால எப்படியாவது ஒரு பேசுகின்ற ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லி இவர் நிறைய இடம் தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. பிறகு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போகும்போது அங்க அந்த அதே டாய் பாக்குறாரு, அங்க வச்சிருக்கிறாங்க. பட் அதை கேட்டு என் பிள்ளைக்கு வேணும்னு கேட்டு வாங்க முடியாது. சரி, அந்த மீட்டிங் எல்லாம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அதை நடத்துறவங்கிட்ட அந்த டாய் எங்க வாங்கினீங்கன்னு சொல்லும்போது இது எல்லா கடையிலும் கிடைக்குன்னு, அவர் எந்த கடையிலுமே கிடைக்கல. இவர் திருப்பி ஊருக்கு திரும்பி வரக்கூடிய நாள் வந்துருச்சு. ஒரு நாள் தான் இருக்குது. இவருக்கு ஒரே துக்கம். பிள்ளை விருப்பப்பட்டுச்சு, அதை எப்படியாவது வாங்கி கொண்டுட்டு போயிடணும்னு சொல்லி பல கடையில அலைந்து பாக்குறாரு, கிடைக்கல. தன்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாரு. பரமதகப்பன், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை இதை விரும்புறா, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. நான் அந்த நிறைய கடையில ஏறி இறங்கிட்டேன், அந்த பொம்மை கிடைக்கல, பேசுற பொம்மை, அதை நான் வாங்கிட்டு போக விரும்புறேன். ஏன்னா என் பிள்ளையோட விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு விருப்பம்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அதற்கான காரியங்களை வழி நடத்துறாரு. அவனுடைய இருதயத்துல தோன்றப்பட இந்த வழியாக போன்னு சொல்லி திரும்ப புறப்பட்டு போகிறார். ஒரு கடையை கண்டுபிடிக்கிறார். ஏராளமான அந்த விதமான பொம்மைகள் இருக்கிறது. அந்த தகப்பன் சொல்ல அவருக்கு இந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லையாம். ஏன் தன்னுடைய தன்னுடைய குழந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடிகிறதுன்னு சொல்லி அதை வாங்கி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வந்து தன் வீட்டுக்கு வந்த பிள்ளை கொடுத்து அவனும் சந்தோஷமா அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுகிறதை பார்க்கும் பொழுது தகப்பனுக்கும் அதிக சந்தோஷம். இதுதான் நம்முடைய பரம தகப்பன் விரும்புகிறார். பாடுகள் உண்டு, ஆனால் பாடுகளின் பாதையிலே வாழ்க்கையை முடிக்க ஆண்டவர் விரும்பவில்லை. அதன் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரு சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவிகள் வராமல் போகலாம், தேவைகள் இருக்கலாம், பண தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். வாக்கு கொடுத்தவங்க மிடியிலேயே எங்களுக்கே கஷ்டமாயிட்டு என்று கூட சொல்லலாம். சோர்ந்து போக வேண்டாம். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நம்முடைய பரம தகப்பன். ஒரு பிள்ளை தகப்பட்ட எவ்வளவு உரிமையா போய் கேட்கும். அதோடு மட்டுமல்ல, தகப்பன் பிள்ளையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே கண்ணு கருத்துமா இருப்பார். அதே போல நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். இன்னைக்கு நம்பிக்கையோடு அவரிடம் ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்க. ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி, மூன்றாம் நபர் மாதிரி, ஒரு அந்நியர் மாதிரி ஆண்டவரோடு உங்களுடைய உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம். மாறாக ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு தகப்பன் மகன் என்கிற அந்த ஒரு ஐக்கியத்துல, அந்த ஒரு இணைப்புல வந்து விட்டோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கரத்துல கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பன், இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. உடைய சமூகத்துல தாழ்த்தி வருகிறோம்ப்பா. எங்கள் பரம தகப்பனா இருக்கிறீங்கப்பா. அதற்காக தான் எல்லாவற்றையும் நம்முடைய ஒரே பேரன குமாரனாகிய இயேசுவை கூட சிலுவையிலே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரப்பா. எங்களுக்காக சரீரத்தை பிக்க கொடுத்தீர், ரத்தத்தை சிந்த வைத்தீர், ஜீவனே கொடுக்க வைத்தீர். அதோடு மட்டுமல்ல,
இன்றும் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறீர், ஆவலா இருக்கிறீர். அதே போல நாங்களும் அநேக நேரத்துல அப்பா அதை உணராமல் இருந்து விடுகிறோம். அப்பா இந்த நாளிலும் அதை உணர்ந்து எது வேண்டுமானாலும் உம்மை நோக்கி கூப்பிட இடத்தில் கேட்க உம்மை சார்ந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் இன்னைக்கு சந்திக்கப்படட்டும், வாஞ்சைகள் அருளி செய்யப்படட்டும், விடுதலை இல்லாத பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும், சுகத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு தகப்பன் தாயின பிள்ளை உரிமையா கேட்பது போல நாமும் பரம தகப்பன் ஆகிய ஆண்டவர் நமக்கு உண்டு, அவரிடம் கேட்போம், சகலத்தையும் நமக்கு செய்து கொடுப்பார், நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.